வணக்கம். ஆளுநர் போட்ட கையெழுத்து ஸ்டாலின் கதை முடிந்ததா? வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவின் ஆட்சியில் ஊழல், முறைகேடு, சட்டவிரோத பண பரிவர்த்தனை அனைத்திற்குமான ஆதாரங்களை சேகரித்து திமுகவின் எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முறையான அனுமதி ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அவர் போடக்கூடிய கையெழுத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள், லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளை உடனடியாக விசாரணை கொண்டுவர முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்பாடுகளை செய்துள்ளார். மேலும் திமுகவின் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபொழுது திமுக தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் விதமாக அவர்களது செயல்பாடுகள் மக்களை முழுவதுமாக ஏமாற்றி ஒட்டுமொத்தமான ஊழல், லஞ்சம், கோபாலபுர குடும்பத்தின் சொத்துக்களை சேகரிப்பது, பங்களாக்கள், ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கைகள், ஸ்டாலின் மருமகன் சபரீசன் பயன்படுத்தக்கூடிய கை கடிகாரம், மோட்டார் வாகனம், பல லட்சம் மதிப்பு உடைய ஒட்டுமொத்தமான பணம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்விகளும் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் திமுக ஆளும் கட்சியாக இருந்த பொழுதே பேசும் பொருளாக மாறியது. தாவேக ஆட்சிக்கு வந்து 100 நாட்கள் முடிவடைந்த நிலையில் தாவேகாவின் மிக சிறப்பான ஆட்சியை கொண்டாடும் விதமாக திமுகவின் மீது நடவடிக்கை எடுக்காமல் எப்படி கொண்டாட முடியும்? இதனால்தான் திமுகவின் ஆட்சியில் முறையான அனுமதி இல்லாமல் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்டத்தின் அடிப்படையிலும் டெண்டர்களில் முறைகேடு, சுமார் 30% கமிஷன் என்று மிரட்டி பணங்களை வாங்கிய, கருப்பு பணமாக பெற்ற அனைத்தையும் உடனடியாக நடவடிக்கையின் அடிப்படையில் இரகசிய அறையில் பதுக்கி வைக்கப்பட்ட அனைத்து பணங்களும் முறையாக கைப்பற்றப்பட்டு அரசின் கஜானாவில் கொண்டு வரப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏவா வேலு அவர்கள் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையின் போது தனக்கு நெஞ்சுவலி வந்ததாக நாடகமாடி சிங்கப்பூருக்கு சென்றார். ஆனால் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சட்டசபை கூட்டத்தொடரில் சுமார் 35 நிமிடங்கள் அவர் மட்டுமே பேசுகின்றார். அது எப்படி? ஒரு நெஞ்சுவலி வந்த ஒருவர் தொடர்ச்சியாக பேசுவது கடினம். ஏனென்றால் அதுவும் அமைதியாக பேசினால் பிரச்சனை இல்லை, ஆக்ரோஷமாகவும் பேசுகிறார். இது எப்படி சாத்தியமாகும் என்ற கேள்விகளும் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஏவா வேலு, KN நேரு போன்றவர்களது ஊழல் அனைத்தும் மக்கள் மத்தியில் வெட்ட வெளிச்சத்தில் வந்துவிட்டது. இவர்கள் இனி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கைது நடவடிக்கைக்கு பயந்து நெஞ்சுவலியின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாலும் மருத்துவமனையில் புகுந்தே இவர்களை கைது செய்வதற்கு ஆளுநரின் ஒற்றை கையெழுத்து போதுமானது. இதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் அமைந்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கேற்ப கூண்டோடு திமுகவின் அமைச்சர்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் அவர்களால் ஒவ்வொரு தேர்தல்களிலும் போட்டியிடுவது கடினம். குறிப்பாக ஜெகத் ரட்சகன், திமுகவின் மிக முக்கியமான MP ஜெகத் ரட்சகன், இவர்களது வீட்டில் நடைபெற்ற சோதனையில், அதாவது மருத்துவ கல்லூரிகள் அனைத்தும் இவர் நடத்தி வருகிறார். அதில் பிண அறையில் பணத்தை பதுக்கி வைக்கப்பட்ட சம்பவத்தையும் நாம் பார்த்திருந்தோம். ஜெகத் ரட்சகனின் சொந்தமான மருத்துவமனையில், அதாவது திமுகவின் ஆட்சியிலேயே அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய மிகப்பெரிய ஒரு சோதனை வளையத்தில் ஜெகத் ரட்சகன் சிக்கினார். அவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பணங்கள், ஆவணங்கள் இவற்றை வைத்து பார்க்கும் பொழுது திமுகவிற்கு தேர்தல் நேரத்தில் பணத்தை இவர்தான் கொடுக்கின்றார் என்ற தகவலும் வெளியானது. அடுத்ததாக ஏவா வேலு, இவரும் திருவண்ணாமலையின் மிகப்பெரிய ஜமீன்தாராக இவரது செயல்பாடுகளும் அமைந்துள்ளது. இவர்கள் இருவரும் திமுகவின் வலதுகை இடதுகையாகத்தான் செயல்பட்டு வருகிறார்கள். திமுகவின் கொறடாவாக ஏவா வேலு அவர்கள் இருக்கிறார். தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற சட்டசபை கூட்டத்தொடரிலும் கூட ஏவா வேலு அவர்களிடம் ஆளும் தாவேகாவின் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் போடாத சாலைக்கு போட்டதாக 3.5 கோடி ஊழல் செய்த வழக்கில் இவரது பெயர் இடம்பெற்றதாக சட்டப்பேரவையிலேயே பேசி சர்ச்சையும் ஈடுபட்டது. மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள், அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்வதற்கு ஆளுநரின் ஒற்றை கையெழுத்து வேண்டும். இதனால் முதல்வர் விஜய் அவர்கள் அனைத்து ஆதாரங்களையும்
ஆளுநருக்கு சமர்ப்பித்து விட்டார். அவர் போடக்கூடிய அந்த ஒற்றை கையெழுத்து மு.க.ஸ்டாலின் அவர்களது தலையில் விழக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடியாகவும் மு.க.ஸ்டாலின் கதை முடியக்கூடிய வகையில் அமையும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகின்றன. திமுக ஒன்றும் நல்லவர்கள் கிடையாது. உதயநிதி அவர்களது வருகையை பொறுத்துதான் திமுகவின் நிலைமை மிகவும் மோசமாக மாறியது. குறுகிய காலத்தில் உதயநிதிக்கு அமைச்சர் பதவியை கொடுத்து, துணை முதல்வர் பதவியை கொடுத்து, தமிழகம் முழுவதும் இளவரசர் பட்டம் கொடுத்து தேர்தலில் தோல்வியடைய வைத்து விட்டார்கள். சரி, நாம் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று மட்டும்தான். உதயநிதி அவர்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? அவரால் எந்த புரட்சி ஏற்பட்டது? அவரால் எந்த போராட்டத்தில் மாற்றங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது? உதயநிதியை விட சீனியர்கள் திமுகவில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். கஷ்டப்பட்ட திமுகவின் தொண்டர்கள் இன்னமும் போஸ்டர்களை மட்டும்தான் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உதயநிதி அவர்கள் நேரடியாக கலைஞரின் பேரன் என்ற ஒரே காரணத்தினால் இத்தனை ஈடுபாடுகள் ஒட்டுமொத்தமாக ஒரே குறுகிய காலத்தில் ஒரே வட்டத்திற்குள் அவரை துணை முதல்வர் பதவிற்கு கொண்டு வந்த மு.க.ஸ்டாலின் அவர்களால் திமுக மிகப்பெரிய அளவில் தோல்வியை தழுவி, அதாவது நேர்காணல் எடுக்க வந்த உதயநிதி அவர்கள் மு.க.ஸ்டாலின் மற்றும் உதயநிதி அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டார்கள். இங்கு சீனியரின் அடிப்படையில் மு.க.ஸ்டாலின் வெற்றியடைந்திருக்க வேண்டும். ஆனால் கொளத்தூர் தொகுதியில் மு.க.ஸ்டாலினை தோல்வியை தான் தழுவினார். இதற்கு காரணம் என்ன? மக்கள் திமுகவை வேண்டாம் என்று புறக்கணித்ததுதான். அன்றைக்கு முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஒன்றை கூறியிருப்பார். திமுக என்றால் லஞ்சம், ஊழல், குறிப்பாக தவறான வழியில் பணங்களை சேகரிப்பது என்பதை. அதை அப்படியே தாவேகாவின் தலைவர் முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருப்பார். இதனால்தான் திமுக நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய தோல்வியை தழுவியுள்ளது. அது மட்டுமல்ல, இவ்வளவு எதிர்பார்ப்பு திமுகவிற்கு இருந்ததா தோல்வியடைவோம் என்று? நிச்சயமாக திமுகவிற்கு நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்களுக்கு 40 இடங்களும் திமுகவின் கூட்டணிகளும் வெற்றியடைந்தது. இந்த வெற்றி தான் திமுகவிற்கு நமக்கு எதிரி யாரும் இல்லை என்று நினைக்கக்கூடிய அளவிற்கான மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கையும் கொடுத்தது. ஆனால் அந்த தேர்தலில் தாவேகா போட்டியிடவில்லை. அதனால்தான் தற்பொழுது திமுக வெற்றியடைந்தது. ஆனால் மக்கள் தாவேகாவின் அரசியலை உற்றுநோக்கி மாற்றத்திற்கான ஏற்பாடுகளை வழிவகுத்து வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட்டு வாக்குகளை செலுத்தி திமுகவை வேரோடு அழித்துவிடக்கூடிய அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார்கள். தற்பொழுது ஆளுநரும் போடக்கூடிய கையெழுத்தால் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டால் நிச்சயம் கூண்டோடு திமுகவின் நிலைமை